ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக இருந்துடலாம்ப்பா. ஒரு காலத்து நமக்கு ஒரு கல்யாணம் ஆகும், நம்ம அவங்க ஏதாவது வாங்கி கொடுவோம் வாழலாம் அப்படின்னு மட்டும் அந்த குழந்தைக்கு டீச் பண்ணவே கூடாது. குழந்தைல இருக்கும் போதுலேருந்தே உன் கையில் நீ சம்பாதிக்கணும், உன் கையில் காசு இருக்கணும்னு சொல்லி 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 கொடுத்து வளர்க்கணும். அடுத்த குழந்தை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்கும் வருவோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. ஓகே, மாஷா அல்லாஹ். Thank you. அது நான் மட்டும் முடிவு பண்ண கூடாது, அவங்களும் முடிவு பண்ணணும். பாரு அக்கா வந்து அடா கெண்டர்னா சே பையன் கிரேஸ் அக்கா இங்கேயும் தக்குதுற இங்கேயும் லாச்சிடலாம். பட் இவங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அதாவது நாஞ்சலி ஜென்மம் எப்பவுமே நல்லா இருக்கணும், அப்போ பாப்பாவும் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய செல்வமும் அவங்க நல்ல கல்வியும் கொடுக்குற அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லா செல்வங்களும் நிறையணும், அது குழந்தைக்கு வரணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நாஞ்சலி ஜெனி அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நாங்கள் பட்டிமன்றம் மேட்ஸ், நாங்கள் ஒன்றா நிறைய பட்டிமன்றங்கள் பேசுவோம். ஸோ அப்போ தான் வந்து அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எப்பயுமே வந்து காமெடி சைடில் தான் அவரை பார்த்துருக்கோம். அதை தாண்டி அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல படிப்பாளி, நிறைய புத்தகங்கள் படிப்பார். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டிலாம் பட்டிமன்றத்தில் பேசுவார். ஸோ அதெல்லாம் நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட் சைடு வந்து எனக்கு தெரியும் அவர் கூட பட்டிமன்றம் பேசினால. அப்போல்லாம் வந்து நாங்கள் முன்னாடி நாள் வந்து வேறு ஏதாவது கைப்பையில் முடிச்சிருப்பாரு. 12 மணிக்கு தான் ஷோ முடிஞ்சிருக்கோம். ஆனால் காலைல 6 மணிக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஊருக்கு ஈவெண்ட் இருக்கும், கார் ஓட்டிட்டு வந்துருவார், தூங்காமே வந்துருவார், திரும்பி பட்டிமன்றம் முடிப்பார். ஆனால் பாஸ்ட் 3 days பிஸியாக இருந்திருப்பார், ஆனால் ஸ்கிரிப்ட் கரெக்டாக பேசிடுவார். ஸோ அது மாதிரி அவர் ரொம்ப பிரெயினியான பர்சனும் கூட. ஸோ அவருக்கு வந்து அவரோட வேலை சார்ந்தும் அவருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட விஷஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், டீச் பண்ணணும். எல்லாரும் ஜென்ரலானா என்ன விஷயம் டீச் பண்ணணும்? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக இருந்துடலாம்ப்பா. ஒரு காலத்து நமக்கு ஒரு கல்யாணம் ஆகும், நம்ம அவங்க ஏதாவது வாங்கி கொடுவோம் வாழலாம் அப்படின்னு மட்டும் அந்த குழந்தைக்கு டீச் பண்ணவே கூடாது. குழந்தைல இருக்கும் போதுலேருந்தே உன் கையில் நீ சம்பாதிக்கணும், உன் கையில் காசு இருக்கணும்னு சொல்லி 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 கொடுத்து வளர்க்கணும். அப்போ தான் சுயமரியாதைன்னு அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். அது ஒரு பொண்ணு கிடைச்சாலே எல்லாமே கிடைச்சிரும். அப்புறம் கல்வியை எந்த காரணத்துக்கு கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீ எந்த ஃபீல்டு வேணா போ, அது உன்னோட இஷ்டம். ஆனால் அதுக்காக கல்வியை நான் பாதியில் விட்டுட்டு போகிறேன், 12th முடிச்சுட்டு போகிறேன் அப்படிலாம் நீ நினைக்காத. உன் படிப்பை பேசிக் படிப்பை முடிச்சிரு அப்படிங்கிறதும் சொல்லி கொடுக்கும். Many happy returns of the day to Nayanika, and thanks for coming and blessing her. Love you all. Thank you. Thank you. அடுத்த குழந்தை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்கும் வருவோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. ஓகே, மாஷா அல்லாஹ். Thank you. Thank you. அது நான் மட்டும் முடிவு பண்ண கூடாது, அவங்களும் முடிவு பண்ணணும். Thanks for coming sister. Thank you so much. God bless you. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, எப்பவுமே ஹாப்பியா இருங்க. வாயில அவங்களோட எப்பவுமே சந்தோஷமா இருங்க. Thank you so much. Alakuti, happy birthday. God bless you. நாஞ்சிலோட பாப்பாவோட பர்த்டே, நவனிகாவோட பர்த்டேக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ ஹர்டில்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கான் இந்த கல்யாணத்துக்கு, பாப்பா பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கான். ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து நிறைய பிறந்த நாளுங்கள் பண்ணோம். எனக்கு வயசாகி ரொம்ப நடக்க முடியாதப்போ கூட என்னை கையை பிடிச்சி நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இன்னும் நிறைய குழந்தைங்க நாஞ்சல் பெற்றுக்கணும். இப்போ நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க, உடனே அடுத்த வேலையை அவர் பார்த்துருவாரு. ஆமாம், பாரு நாஞ்சல் பாரு. சூப்பர். சரி, இப்போ இருக்க யங் பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்து, பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் இல்லை இந்த விஷயம் டீச் பண்ணணும்னா என்ன டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து பெண் குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க, ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த குட் டச் பேட் டச் மட்டும் பத்தவே பத்தாது. ஏன்னா ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் நடக்கிறதால தான் ஃபியூச்சர்ல அவங்க வந்து
சைக்கோவாக மாறுறது, ஏன்னா அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களால். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி இப்போது பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு புரியவே போகிறதில்ல. எங்கே யார் டச் பண்ணாலும் அது என்ன டச்சுன்னு கூட சொல்ல தெரியாது. பெரியவங்க நம்ம எல்லாரும் பணத்து பின்னாடி ஓடாமல் ஒரு பேரண்ட்டு கண்டிப்பாக வீட்டில் இருந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பையன் கிரேஸ் அக்கா இல்லக்கா, கிரேஸ் அக்கா வந்திருக்காங்க. வருக வருக என்ன வரவேற்கிறோம். என்ன கவுன் வாங்க பண்ணீங்களா ஐயா? கவுன் வாங்குறதுக்கு 3 பவுன் வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஐயா. இல்லை, எங்கேயுமே இவங்க 2 பேர்கிட்ட தப்பிக்க முடியலன்னு யோசிக்கிறேன். இங்கேயும் தங்குதுற, இங்கேயும் லாட்ஜில் தான். பட் இவங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ப்ரோ. அண்ணி தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரத்தில் தங்குதுரை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்காரு. ஸோ அதோடைய இனாகிரேஷனும் கூடிய சீக்கிரம் மிக விரைவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்யா. அன்பு தம்பி நாஞ்சில் உண்மையிலே வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. அந்த முயற்சியும் உழைப்பு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளோ நண்பர்கள், இவ்வளோ உறவினர்கள், அமைச்சர் கூட இப்போ தான் வந்து போனார் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு சம்பாதிச்சுக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட அன்பான பழக வழக்கம், அது இல்லாமல் அவரோட உழைப்பு முயற்சி தான். 24 hours இயங்குற ஒரே ஆள் இவர் தான். 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து நம்பர் 1ல இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் தங்கச்சியை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. பாப்பா சீக்கிரமா நீயும் வந்து ஒரு IAS IPS ஆகணுமா, புரியுதா? சந்தோஷம். அண்ணனோட வீட்டு நிகழ்ச்சியில் வந்து நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சி பிளான் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்தா எங்கேயாவது ஒரு ஷூட்டில் மாட்டிட்டு அண்ணன் சாரின்னு மட்டும் ஒரு மெசேஜ் ஆனால் சாரி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். தம்பி இந்த சாரியை நான் எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா என்னோட நிகழ்ச்சிக்கு நீ எதுக்காவது வா, அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன்னாரு. வந்துட்டேன் நான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ் யூண்ணே. எப்போவுமே நீங்கள் வந்து இன்னும் நிறைய இப்போ தான் ஒரு பேச்சாளர் வந்து மந்திரியாக இருக்காரு. அடுத்த பேச்சாளர் நீங்கள் MLA CM ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நவனிக்காக இது ஃபர்ஸ்ட் பர்த்டே. உண்மை ரொம்ப சந்தோஷம். நாஞ்சில் விஜயன் அவரோட ஃபேமிலியில் எங்களோட அயனோட பர்த்டேக்குமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, விஜய் டிவி ஒரு ஃபேமிலி எங்களுக்கு. அப்படி அந்த மாதிரி அதனால தான் வந்துட்டு வந்தது. ஸோ ஒரு கூட பிறக்காத ஒரு நண்பர், ஒரு பிரதர் மாதிரி அவர். ஸோ ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்துட்டு குழந்தைக்காக நான் வந்து பாடி. ஆமா, கண்டிப்பா. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பிலூரும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாய். வாவ், சூப்பர் ப்ரோ. நீயும் விஷ் பண்ணிருங்க. நீங்களும் பாட்டு பாடி ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லையா? இப்போ ரீசெண்டா பேபி பிறந்திருக்கு இல்லையா? அதுக்கு பெஸ்ட் விஷஸ். சோ நீங்க வந்து எப்படி ஒரு ஜாலியான பேரண்டா இல்ல ஸ்ட்ரிக்ட்டான பேரண்டா இருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஜாலி தான். தெரியல, இங்க பாருங்க. அவரு மைக் எடுத்து பேசுறாரு. ஹாய், உங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா. வாட்ஸ் யுவர் நேம்? சொல்லுங்க. சொன்னா சாக்லேட் தருவாரா அந்த மாமா? சாக்லேட் சீக்கிரம். பாப்பா வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து அவன வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டான். அவன் வந்து கல்யாணத்துல முன்னாடியே பிரச்சனை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணான். அவனுக்கு வந்து ஒரு
பாப்பா லக்ஷ்மியே வந்து பிறந்திருக்கிற மாதிரி இனிமேல் அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாஞ்சில் விஜயன் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணான். வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது, மகாலட்சுமியே பிறந்த மாதிரி. இனிமேல் அவனுடைய ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் நாஞ்சில் அண்ட் குட்டி பாப்பாவுக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரதர் சொல்லலாம் நாஞ்சில் விஜயன் அண்ணா. நான் சென்னையில் வந்ததுலேருந்தே வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றா வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவார், நிறையா வந்து பேசுவார், சப்போர்ட்டாக இருப்பார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா நவீன பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே விஷஸ். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நான் வெளியே இருந்தாலும் யாரும் பார்க்க முடியல, ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடித்தோம். தென் நகை போய் பாப்பா பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். நவனிகா வந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு இன்ச் பை இன்ச் எப்போ சிரிச்சா எப்போ அழுகுறா அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒரு விதமான க்ரோத் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் சச் ஆக்டிவ் சைல்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நாஞ்சில் அண்ட் மரியா இஸ் மை சூப்பர் ஃபேவரட். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நவனிகா நல்லா பெருசாகி நல்லபடியாக நல்ல அறிவும் நல்ல ஹெல்த்தும் கிடைக்கணும். அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இப்பதான் வந்து மதரா இருக்காங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு மதர்? என்ன ஒரு 35 days தானே ஆச்சு. ஸோ வாழ்றதுக்குள்ள திருப்பி வீட்டுக்கு போகணும். அதுக்காக ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வர டெலிவரி முடிச்சுட்டு வெளி உலகத்தையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சென்னை இப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா நாஞ்சில் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. ஸோ நவனிகாவோட அத்தை மாதிரி நானு. என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எதையுமே அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் ஒருத்தினா எங்கள் வீட்டில் ஒருத்தர் அவரு அண்ட் மரியா. ஸோ கூட பிறக்காத ஒரு தங்கச்சி. அதனால பாப்பாவை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஓகே, பாப்பாக்கு ஒரு விஷ் பண்ணிருங்க. ஆமா, நவனிகா வந்து என்னைக்கும் குறையாத செல்வத்தோட, ஆரோக்கியத்தோட, வளத்தோட, சந்தோஷத்தோட எல்லா காரியங்களும் அவ நினைச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே இவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பயும் அவளுடைய வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும். சரி, இப்போ இருக்க பெண் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னா என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க நீங்க? இப்போ பெண் குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னா எமோஷனல் பாண்டிங் தான். ஸோ அந்த எமோஷ்னலா ஒருத்தவங்க கிட்ட கனெக்ட் ஆகிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த எமோஷனல் பாண்டிங்க்கு உரியவங்களா அவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நிதானமா யோசிச்சு முடிவு எடுத்தோம்னா பெண் குழந்தைகள் கொஞ்சம் சேஃபா இருக்கும். அண்ட் வந்து எப்பயும் போல எல்லா பேரண்ட்டும் சொல்ற மாதிரி தான் பேட் டச் குட் டச் அது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாததெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சேஃபா இருக்கணும். எதை நினைச்சும் அவங்க பயப்படக்கூடாது. இந்த மானம், மரியாதை, கௌரவம் அந்த வட்டத்துக்குள்ள பெண் பிள்ளைகள் அடங்கி போகாம தனக்கு நடக்கிற எல்லா விஷயமா இருந்தாலும் பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாவே பெண் பிள்ளைகளுக்கு தானாவே தைரியம் வந்துடும். அண்ணன் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அண்ணனை நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ என் அண்ணன் வந்து என் ஏரியா மேட்டு. ஏன்னா இங்க வடபழனி வலசனவாக்கத்துலேருந்து அடையார் போனோம்னா அடையார்ல எனக்கு யாருமே இல்லை. அப்படி பக்கத்துல எடுத்தா ஒரு செலிபிரிட்டினா அது எங்க அண்ணன் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். லவ் யூ அண்ணா. செம்மையா இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங்ல இருந்தீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே வந்திருக்கீங்க. இப்போ நம்ம கூட வந்து ஆங்கர் ப்ளஸ் ஆக்டர் ப்ளஸ் ஃபியூச்சர் டேரக்டர், ஆக்சுவலி டேரக்டர் தான் ஆடம்ஸ் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? ரெஸ்பெக்ட். நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. நான் முன்னாடி சன் மியூசிக்கில் இருந்தேன். அப்புறம் வந்து சன் டிவியில் டெலிவிஷன் ஹோஸ்ட்டாக இருந்தேன். இப்போ கேன் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நவ் ஐ எம் ரன்னிங் 2 பிஸ்னஸ். இதுதான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன். சூப்பர். நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க பழைய ஆங்கர் எங்க ஆடம்ஸ் பார்க்கணும்னு. இதுக்கப்புறம் வந்து டேரக்டராக பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். நான் ஃபென்டாஸ்டிக்காக சந்தோஷமாக இருக்கட்டும். அண்ட் நாஞ்சில் விஜயன் அவரோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மனிதர். அவரை நான் சொல்லணும்னா வந்து மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட பெரிய பலப்புங்கிறது அவரோட உழைப்பு. ஒரு ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ மனிதர்களை சொந்தமாக்கிக்கிறாரு. அண்ட் அவர்கிட்ட நான் ஆச்சரியமாக பார்க்கறது என்னன்னா, உலகமே அவர் பயங்கர சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர கூலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய அந்த குழந்தைக்கு நிறைய பிளஸிங் கிடைக்கட்டும் அப்படின்னு மனதார வாழ்க்கை. அண்ட் இந்த வருஷம் இனிமேல் வரக்கூடிய எல்லா வருஷமும் இந்த குடும்பத்துக்கே சும்மா தில்லா டூலா தக்கரா பக்கவா சக்ஸஸ்ஃபுல்லா வேற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு நான் தொடர்ந்து சினி உலகம் நான் தொடர்ந்து நிறைய வாட்டி பார்க்குறேன். ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுறீங்க. இன்னும் உங்களுக்கும் பெரிய வெற்றிகள் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
நவனிகா பாப்பா விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி நாஞ்சல் வந்து அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து இவர் வந்து இன்னும் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு நிறைய. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். வீட்டுக்கெலாம் சர்ப்ரைஸ் விசிட் வேறுலாம் பண்ணாங்க பாப்பாவோட. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். நம்ம வந்து எங்ககிட்ட எதுக்கு போகணும், எங்கள் வீட்டுக்கு எதுக்கு போகணுன்னு இருந்துடலாம். பட் அப்படி இல்லாமல் அக்கா மாமா அப்படின்ட்டு ஒரு உரிமை எடுத்து வருவாங்க இல்லையா, அக்கா அண்ணா தான் சொல்லுவார் எப்பவுமே. அப்படி ஒரு உரிமை எடுத்து வரக்கூடிய ஒரு பர்சன் தான் நாஞ்சல். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் இதே மாதிரி அங்கே எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நவனிகம்மா, நீ வந்து பெரிய மனுஷி ஆகும்போது நீ உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ பார்ப்ப. ஆமா, சினி உலகத்துல கண்டிப்பா நீ பார்ப்ப. நீ பிறந்தபோது எத்தனையோ பேர் ஆர்டிஸ்டும் சரி, அப்பாவுடைய அன்புக்குரியவங்க எல்லாருமே வந்து ஒன்று பார்த்துருப்பாங்க. நாங்கள் உன்னை வந்து பார்க்கல. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தீங்க. தமிழிசை ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு தமிழ் பாரதி அங்கிள் வீட்டுக்கு வரணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்பா. எனக்கு ஒரே ஷாக்கு. நான் குழந்தை பார்க்க வர வேண்டிய இடத்துல நீங்கள் வரமாட்டீங்க சார், அதெல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தங்கம், நீ வந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் அப்பாவுக்கு பெரிய வாழ்க்கை மாறி இருக்குது. அப்பா நல்லா இருக்க போகிறாங்க, அம்மா நல்லா இருக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே நீடூடி வாழணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எல்லா சார்பாகவும் இன்னைக்கு வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். சினி உலகமே உன்னை கொண்டாடிட்டு இருக்கு. ஏன்னா சினி உலகத்தில் இது வருது இல்லையா, அதனால சொல்கிறேன். நாளைக்கு நீ சினி நட்சத்திரமாக கூட மாறலாம். வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நவனிகா வந்து என்ன சொல்கிறது தெரில. அவளுக்கு குழந்தை வந்து இன்னும் நிறையா நாஞ்சில் விஜய் சாதித்ததை விட இன்னும் குழந்தை நல்லா சாதிக்கணும். ஏன்னா அவ்வளோ லட்டு, அது அவ்வளோ அழகு, பொம்மை மாதிரி இருக்குது குழந்தை. பாப்பா வந்து அப்பா செல்லமா அம்மா செல்லமா? 2 பேர் செல்லம் தான் அது. ஆனால் மோஸ்ட்லி அவங்க அப்பாவை தான் தேடுதான். தேடுது. அப்பா நானே தூக்குனேனே பா அப்படிங்குத. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா சூப்பரா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லம், என் தங்கப்பிள்ளை. நீ மேலும் மேலும் வளரணும் தங்க. என் ஆசீர்வாதம் எப்பவும், அந்த பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும், பானமோட ஆசீர்வாதம். ஐ லவ் யூடா. நாஞ்சில் விஜயன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஐயோ, என் பிள்ளை வந்து ஷூட் டைமில் கண்டிப்பாக கண்டிஷனாக இருப்பான். பயங்கரமாக இருப்பான். என்ன பேசுகிறீங்க சொல்லி அதை தாண்டி வெளியில் வந்த பிறகு பாராட்டுவோம் பாருங்க, அம்மா உன்னோட ஸ்மைல் தாம்மா அழகு அப்படின்னுவா. அப்புறம் நீ பண்ணுற பற்றிய ஒரு குடும்பம் தானோ, அதெல்லாம் வேறு லெவலுன்னுவா. உண்மையில் அவங்ககிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. உண்மையில் என் பிள்ளை எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தான். அவன் கூட இருக்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையில் இப்போ மறுபடியும் என் பிள்ளை ஆரம்பித்தான்னா கூடயே இருப்பேன். நான் எப்போவுமே என் பிள்ளை கூட நான் எப்போவுமே இருப்பேன். அண்ணே, எஸ், எப்படியோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. சூப்பராக, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனில் முடிச்சு வச்சதுல. ஆமாம். ஸோ எல்லாருமே உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், வீடியோ பாருங்க. உண்மையாவா? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இல்லை, ஃபன்னாகவும் பேசியிருக்காங்க. நிறைய பேர் உண்மையும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்த்துக்கள், நிறைய பேர் சம்பாதிங்க. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி, சினி உலகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ இவ்வளோ மெமரிஸாக நீங்கள் இந்த மாதிரி வீடியோ மூலமாக கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைஃப் லாங் இது நாளைக்கு பாப்பா வளர்ந்தா கூட இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் அப்பா இப்படிலாம் பண்ணாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்களா, என்னென்ன நடந்துச்சாங்கிற ஒரு மெமரிஸை சேவ் பண்ணி வைக்கலாம்ல. எப்போ வேணாலும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சினி உலகம். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ ஒரு அன்பான ஆங்கர், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நீங்கள் பாப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கின்றத சின்ன சின்ன விஷயத்தில் அழகாக பண்ணியிருக்கீங்க. அப்படியா? ஆமாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க. எல்லா ஃபங்க்ஷனும் நாங்கள் கூட இருப்போம். வாழ்த்துக்கள் இருக்கணும். தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா டார்லிங்? எப்படி இருந்துச்சு? நீங்கள் பேசுறீங்களா? எப்படி இருந்துச்சு? கிளாப் பண்ணி கொடுங்க. கிளாப் பண்ணுங்க. ஒரு வாட்டி ஃபைனலா கிளாப் 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 பண்ணு தங்கம். கிளாப் பண்ணுமா? கிளாப்.
பார்த்து மைக்கை பார்த்து மைக்கை பார்த்துட்டீங்க. ஓகே, சினி உலகத்துக்கு அடுத்த ஆங்கர் கிடைச்சிட்டாங்க. எஸ், குட்டி ஆங்கர் இறக்கிட்டோம். ரொம்ப நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மொய்லாம் பார்த்து பிரிச்சிட்டீங்களா? இல்லை, அதெல்லாம் வீட்டுக்கு போய் தான் பிரிக்கணும். அண்ட் இன்னைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக திடீர்னு பிளான் பண்ணி சும்மா ஒரு ஷார்ட் டைமில் கூப்பிட்டது. ஸோ எல்லாரும் வந்து அவங்க அன்பை கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? அண்ட் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவினருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.